விவசாய பெருங்குடி மக்களுக்கும் வியாபார பெருமக்களுக்கும் நிலம் எதிர்கால பலம் யூடியூப் சேனலின் அன்பு கலந்த வணக்கங்கள். இப்போ நாம் பார்க்க வந்திருக்கிறது ஒரு 6.5 ஏக்கருங்க. பார்த்திங்கன்னா இது மண்ணுத்தடங்க. ஒரு 500 அடி தூரத்துக்கு இப்போ இருக்கிறது 16 அடி மண்ணுத்தடம். இதை அவங்க 22 அடியாக போட்டு தந்துடுறாங்க. அவங்க காட்டுக்காரரே தடத்தை எக்ஸ்டெண்ட் பண்ணி பெருசு பண்ணி கொடுத்துட்றாங்க, அகலப்படுத்தி கொடுத்துட்றாங்க. 22 அடி தடங்க. இந்த ஏரியா பார்த்திங்கன்னா நம்ம டிஎன் பாளையத்துலேருந்து சத்தியமங்கலம் போகிற வழியில் மெயின் ரோட்லேருந்து ஒரு 1/2 கிலோமீட்டர் தூரத்துலேயே இருக்குதுங்க. கட் ரோட்லேருந்து மறுபடியும் 16 அடி மண்ணுத்தடம். அந்த 16 அடியை 22 அடியாக அகலப்படுத்தி தராங்க. இப்போ இந்த காட்டினுடைய வாயு மூலையில் இருக்கிறோம். உள்ளே போகலாங்க. மொத்தமாக 6.5 ஏக்கருங்க. தென்னை மரம், வாழை, பாக்கு எல்லாமே இருக்குது. வீடு ஒன்று இருக்குது. ஒரு கிணறு, பெரிய கிணறு, தனி கிணறுங்க. அதே மாதிரி ஒரு போர் ஒன்று. கிணத்துக்கு 10 HP சர்வீஸுங்க. போருக்கு 7.5 HP சர்வீஸுங்க. 2 சர்வீஸ் இருக்குது. இந்த காடு பார்த்திங்கன்னா மொத்தம் 3.5 6.5 ஏக்கருங்க. அவங்க அண்ணன் தம்பி 2 பேரும் சேர்ந்து ஒட்டுக்கா கொடுக்கறதுனால நம்மளுக்கு கிணறு போர் எல்லாமே தனி கிணறு, தனி போர் அந்த மாதிரி அமைச்சிக்குது. காடெல்லாம் செம்மண் பூமி தாங்க. மண்ணில் நல்ல மண், எந்த குறைபாடுகளும் இல்லை. செம்மண் கலந்த கரிசல் மண் மாதிரி வந்துடுது. தென்னை மரம்லாம் பாருங்கள், நல்ல காய்ப்பு மரம். ஏரியா நல்ல அழகான ஒரு ஏரியாவாகவும், ஒரு விவசாயத்துக்கு தண்ணி பற்றாக்குறை இல்லாத ஏரியாவாகவும் இருக்குது. காடு எந்த மூலையும் கட் ஆகலை. நல்லா ஒரு வாட்டி சுற்றி பார்த்துட்டு தான் மறுபடியும் வீடியோ ஸ்டார்ட் பண்ணுறேன். இப்போ நம்ம வாயு மூலையிலிருந்து குபேர மூலை பகுதிக்கு தான் போயிட்டுருக்குறோம். இதில் பார்த்திங்கன்னா ஒரு 3.25 ஏக்கர் தென்னந்தோப்பு, பாக்கு தோப்பும் அமைஞ்சிருக்குது. இன்னொரு 3.25 ஏக்கர் ஃபுல்லாக வாழை போட்டு விட்ருக்குறாங்க. ஈரோடு மாவட்டம் சத்தியமங்கலம் வட்டம். சத்தியமங்கலத்திலிருந்து டிஎன் பாளையம் போகிற வழியில் மெயின் ரோட்லேருந்து 1/2 கிலோமீட்டர் தூரத்தில் கட் ரோட்லேருந்து ஒரு 16 அடி மண்ணுத்தில் இப்போதைக்கு அதையே 22 அடியாக அகலப்படுத்தி கொடுத்துட்றாங்க. இதான் டீட்டெயில்ஸு. இந்த கம்பி வேலியோட இல்லைங்க. இதான் குபேர மூலை. பாருங்கள், பக்கத்து கடலாம் எல்லாமே இந்த ஏரியெல்லாம் ஃபுல்லாக வாழையாக போட்டுக்கிறாங்க. வாழை இருந்தாவே தண்ணி அதிகமாக இருக்குதுன்னு அர்த்தம். இப்போ இந்த குபேர மூலையிலேருந்து நம்ம நேராக போகிறோம். ஒரு நல்லது ஒரு தோட்டம். மண் நல்ல மண், தண்ணி வசதி நல்லா இருக்குது. வாழையெல்லாம் பாருங்கள், நல்லா செழிப்பாக இருக்குது. இன்றைக்கி இருக்கிற காலகட்டத்தில் எல்லா பக்கமுமே ரேட்டு ஜாஸ்தியாக தான் சொல்கிறாங்க. அவங்க சொல்கிற ரேட்டு சொல்லட்டுங்க, நாம் பேசிக்கலாம். உட்காந்து பேசினா ரேட் குறையும். இந்த கம்பி வேலி நேராக போகுது, அப்புறம் காட்டுறேன். இப்போ கிணத்து பார்த்துடலாம். கிணறு பாருங்கள், தண்ணி மேலேயே இருக்குது. சர்வீஸு, கம்பம். போர் வீடு இருக்குது. வீட்டுக்கு முன்னாடி அந்த ஈசானி மூலையிலேயே அமைஞ்சிருக்குது, அதாவது ஜல மூலையில். இந்த தடம் பார்த்திங்கன்னா காட்டுக்குள்ளே, அவங்க காட்டுக்குள்ளே சொந்தத்துக்கு போட்டுருக்குறாங்க. பாருங்கள், கிணறு தண்ணி எப்படி தெளிவாக இருக்குது.
வாயு மூலைக்கு பாட்டிங்க, குபேர மூலைக்கு பாட்டிங்க. அடுத்தது அக்னி மூலைக்கு போகலாம். இதில் 3,4 ஏக்கரை தனியாக வாங்கிக்கலாங்க. அப்படி வாங்கும்போது நம்ம கூட்டு கிணறு கூட்டு போகிற அந்த மாதிரி வந்துடும். இது வரைக்குங்க. இது இந்த காட்டினுடைய கிளை பக்கத்து எல்லை. பாருங்க, பக்கத்துல எல்லாம் வந்து மஞ்சள் போட்டுக்கிறாங்க, வெங்காயம் ஊடு பயிரை போட்டுக்கிறாங்க. எல்லாம் வாழை, மஞ்சள், வெங்காயம், தென்னந்தோப்பு, பாக்குத்தோப்பு. நல்ல விவசாயிங்க, நல்ல ஏரியா. காடு வந்து பரப்பளவு அதிகமாக இருக்கிறதுனால முழுசாக எல்லா மூலையுமே போகிற சிரமமாக இருக்குது. இது அக்னி மூலைங்க. அடுத்தது வந்து ஈசானி மூலை பகுதியில் தென்னந்தோப்பும் இந்த பாக்கு தோப்பும் அமைஞ்சிருக்குது. அதையும் பார்த்துடலாம். வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள், அப்போ தான் உங்களுக்கு முழுசாக தெரியும். இப்போ நம்ம ஜலமூலைக்கு பார்த்து போயிட்டுருக்குறோம். இதாங்க பாக்குத்தோப்பு. இதுவும் இதுக்கு சேர்ந்தது தான். இந்த பாக்குத்தோப்போடு அந்த வீட்டோடு சேர்த்து ரப்பி வேலி போட்டுக்கிறாங்க. ஜல மூலை கட் ஆகலை, அந்த மூலையில் இருக்குது. கம்பி வேலி போட்டதுனால நான் போக முடியல. வீட்டை பார்த்துக்கலாம், வீட்டையும் காட்டிடுறேன். மட்டையெல்லாம் பார்த்தீங்கன்னா தென்னம்பட்டையெல்லாம் காட்டுக்கு ஓரமாகறதுக்காக அப்படியே உள்ள காட்டுக்குள்ளே போட்டு வச்சுக்கிறாங்க. இதெல்லாம் பார்த்தீங்கன்னா ஒரு ஏக்கர் 1 கோடி ரூபா சொல்கிறாரு. எல்லா காட்டுக்காரரும் சொல்கிற மாதிரி தான். உட்காந்து பேசினா குறைங்க. காடு பிடிச்சிருந்துச்சின்னா நேரில் வாங்க பாருங்கள். இது பாக்குத்தோப்பு, நேரில் பேசிக்கலாம். நம்ம எதிர்பாராத ரேட்டு குறையறதுக்கு வாய்ப்பு இருக்குது. தடம் வந்து அவங்க 22 அடியாக அகலப்படுத்தி தரேன்னு சொல்லியிருக்காங்க. இப்போ இருக்கிறதே 16 அடிங்க. வீடு முன் பக்கம் போய் காட்டுறேன்.
எனக்கு வந்து ஒரு காட்டை வந்து வீடியோவில் காட்டினா அது முழுசாக காட்டணுங்கிறது என்னோடய ஆசை. நீங்கள் வீடியோ பெருசாக போகுது, வளன்னு பேசுகிறீங்கன்னு சொல்கிறீங்க, புரியுது. உங்களுக்கு டைம் இல்லை பாவம், உங்கள் பொண்ணான நேரத்தை நான் கெடுத்த மாதிரி ஆயிடுது. இருந்தாலும் எனக்கு கொஞ்சம் திருப்தியாக காட்டினா தான். இதை வீடு தார்சு வீடு பாருங்க. இந்த தடம் வீட்டுக்கு வரக்காக போட்டுருக்குறாங்க. அதெல்லாம் தண்ணி அங்கங்கே பைப்பு, தண்ணி ஃபுல்லான ஏரியாங்க, எந்த குறைபாடுகளும் இல்லை. அது வாஸ்துக்காக வந்து அந்த வீட்டை சுற்றியும் ஒரு பெட்டு மட்டும் தனியாக கம்பெனி போட்டுக்கிறாங்க. ஆனால் கன்ஃபியூஷன் ஆகிடாதீங்க. இந்த பக்கம் வட பக்கத்து எல்லை இது தான். வட பக்கத்து எல்லை வந்து இதுதாங்க. நம்ம முதல்ல வந்து வீடியோ ஸ்டார்டிங்கில் பார்த்த தடம் இதுதான். இந்த காடு உள்பட பாருங்க, மண்ணெல்லாம் நல்லா தெரியுதுங்க, சுத்தமாக இருக்குங்காட்டி. இந்த தோட்டம் உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்க்குறீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. ஏதாவது நிறைய குறைகள் இருந்துச்சுன்னா கமெண்ட்டில் தெரிவிங்க. இந்த பக்கம் வெள்ளாமை நல்லா இருக்குது, தென்னை மரம் நல்லா இருக்குது. வீடுங்க, வீட்டினுடைய முன்பகுதி. ஒரு குடும்பம் வந்தால் தங்கிக்கிற அளவுக்கு வசதி வாய்ப்போடு பண்ணிக்கிறாங்க. இந்த போரு, இதுக்கு 7.5 HP சர்வீஸு. வீடு எல்லா வசதியோடையும் பண்ணி வச்சுக்கிறாங்க. தண்ணி வசதி நல்லா வீட்டுக்கு பண்ணுற மாதிரி எல்லாம் பண்ணி வச்சுக்கிறாங்க. வேறு ஒன்றும் சொல்கிறதில்ல. இந்த தோட்டம் பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நிறைய குறைகள் இருந்தால் கமெண்ட் பண்ணுங்கள். தேவைப்பட்டால் உடனடியாக ஃபோன் பண்ணுங்கள். எப்பவும் போல் டிஸ்கிரிப்ஷனில் நம்பர் கொடுக்குறேங்க, கூப்பிடுங்க, பேசிக்கலாம். நன்றி, வணக்கம்.